பனைமரம்னு சொன்னா பொதுவா நொங்கு, கருப்பட்டி அவ்வளவுதான் ஞாபகம் வரும். ஆனா பனை நம்ம வாழ்க்கைய எப்படி காப்பாத்துதுன்னு ஒரு 3 விஷயத்தை மட்டும் நான் சொல்லட்டுங்களா? ஒண்ணு, பனை அதோட தண்டுல சுமார் ஒரு 10,000 லிட்டர் தண்ணிய சேமிச்சு வைக்கும். அப்படின்னா அது உயிரோட இருக்கிற நீர் களஞ்சியம் மாதிரிங்க. இதனால நிலத்தடி நீர் அப்படியே காக்கப்படும். மழை சுழற்சி தொடர்ந்து நடக்கும். 2, மற்ற மரங்களை விட பனைமரம் உயரமா இருப்பதால மின்னல் நேரடியா பனைமரத்தை தாக்கிடுங்க. பனை என்ன பண்ணும்னா அதை அப்படியே தன்னுடைய வேர் தண்டு வழியா உள்வாங்கி வேர்கள் வழியா அப்படியே நியூட்ரலைஸ் பண்ணிடும். நம்ம ஊரை சுத்தி மட்டுமே பனை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மின்னல் பாதிப்புகளே வராதுன்னு சொல்றாங்க. 3வது, இந்த மரத்தோட வேர் 20 அடியிலிருந்து 30 அடிக்கும் மேல ஆழமா போய் நிலத்தடி நீரை அப்படியே சமநிலையில வச்சுக்கும். கரைகள்ல மண்ணரிப்பு ஏற்படாம பாத்துக்கும். அப்போ கிணறு, ஆறு, ஏரி, குளம், குட்டைன்னு எந்த நீர்நிலையா இருந்தாலும் அதை சுத்தி பனைமரம் இருந்தா நீர்நிலைகள் வலிமையா இருக்கும். நமக்கும் தண்ணீர் தட்டுப்பாடே இருக்காது. இது போக பனைமரத்தோட ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒவ்வொரு மருத்துவ பயன்கள், தொழில் பயன்கள், கைவினை பொருட்கள் செய்யறதுன்னு நிறைய பயன்கள் இருக்கு. இதனாலதான் நம்ம முன்னோர்கள் பனைய கற்பக தருன்னு சொன்னாங்க.